ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவங்களோட டிசைன்ஸை ஏன் வந்து காப்பியில் ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லுது. இப்போ மேஜராக வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃபேஸ் பண்ணக்கூடிய பெரிய டிராபேக்னு பார்த்தா, அவங்க ஒரு யூனிக்காக டிசைனை வந்து ஆர்கிடெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் அதை வந்து காப்பி பண்ணி மற்ற அவங்களோட காம்படிட்டர்ஸ் வந்து அதே மாதிரி டிசைனை வந்து அவங்களோட லோ ரேட்டில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க, வீடு கட்டி கொடுக்குறாங்க. ஸோ அதனால வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த யூனிக்காக டிசைன் பண்ண பில்டர்ஸ் வந்து அதோட லாபத்தை பார்க்க முடியறது இல்ல. ஸோ அதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா, டிசைன் ஆக்ட் 2000 அப்படின்ற ஒரு ஆக்ட். அதாவது நீங்க ஒரு பில்டர்ஸா இருக்கீங்க, இல்ல ஒரு யூனிக்கா டிசைன் பண்றீங்கன்னா, உங்க டிசைனை வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்படி ஒரு மினிமம் ஒரு 2000 ஆர் 5000 பேஸ்ட் ஆன் எந்த செக்மெண்ட்ல நீங்க ஃபைல் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்க வந்து அந்த டிசைன்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்றதால, உங்க டிசைனை மற்றவங்க யாராவது காப்பி பண்ணி, அதாவது உங்க பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனை யாராவது காப்பி பண்ணி வீடு கட்டினாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த லாபத்துல இந்த டிசைனை யூஸ் பண்ணதால என்ன லாபம் போயிருக்கோ, அதாவது நஷ்டமாயிருக்கோ, அந்த நஷ்டத்தை வந்து நீங்க அவங்க கிட்ட கிளைம் பண்ணிக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு டிசைனும் நீங்க நாமினலா வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட்னு எடுத்தா ஒரு 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் வந்து நீங்க சார்ஜஸ் பண்றீங்க. ஒரு 10,00,000 மேல வீடு கட்டுறீங்கன்னா, ஒரு 5,000 டு 10,000த்துக்குள்ள நீங்க வந்து ஒரு டிசைனை வந்து ரிஜிஸ்டர் பண்ணதால ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் வர போறது கிடையாது. உங்க லாபத்துல ஒரு ஒரு சின்ன பங்கு, ஒரு ஃபீஸ் மட்டி. அதனால என்ன ஆகும்னா, நீங்க உங்க டிசைனை யாராவது காப்பி பண்ணி வீடு கட்டுனாங்கன்னா, நீங்க அவங்க கிட்ட இருந்து அந்த உங்க டிசைனுக்கு யூஸ் பண்ணதுக்கான சார்ஜஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். இதுக்கு ரீசன்ட் கேஸ் என்னன்னா, இப்ப ஜூன் 30 அன்னைக்கு வந்து ஒரு பெரிய கேஸே வந்திருக்கு. ஒரு வீட வந்து டிசைன வந்து பார்த்து கட்டுனதுனால ரூ. 5,00,000 வந்து காம்பன்சேஷன் குடுத்துருக்காங்க. இது வந்து ஹைகோர்ட்ல வந்து ஆர்டர் ஆயிருக்கு. ஸோ இது விஷயமா கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்க யாராவது உங்களோட யூனிக் டிசைன்ஸ எப்படி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்றது டவுட் வேணும்னா, நீங்க என்னோட கமெண்ட்ல கேளுங்க. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்றேன். தேங்க் யூ.